Welcome to Special Meals. தீபாவளிக்கு ஏகப்பட்ட பலகாரங்களை சாப்பிட்றதால அன்னைக்கு நைட்டு எதையும் சாப்பிட பிடிக்காது. அந்த நேரத்தில் சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி சைட் டிஷ்ஷை இந்த சிம்பிள் ரெசிபியை வச்சு சாப்பிட்டா தேவாமிர்தமாக இருக்கும். தோசை இட்லிக்கும் செம காம்பினேஷனாக இருக்கிற இந்த சிம்பிள் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கணும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இடித்து வச்சிருந்த பொடியில இருந்து 1 டீஸ்பூன் பொடியை இதில் போட்டுருவோம். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அப்படியே இதில் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுருவோம். இது நல்லா கொதிச்சதும் தீபாவளி காலையில் சுட்டு மீந்து போன பருப்பு வடைகளை இதில் போட்டு 1 நிமிஷம் கொதிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை மூடி வச்சிடணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா வடை நல்லா ஊறி போயிருக்கும். அடுத்த நாள் கூட இந்த வடை கெட்டு போகாது. இதை இப்படியே சாப்பிடலாம், அல்லது ஊர்ன வடையை எடுத்து அது மேலே கொஞ்சம் சாம்பார் அல்லது கறி குழம்ப ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. செம டேஸ்டாகவும் இருக்கும். மீந்து போன வடைகளும் டக்குன்னு காலியாகிடும். தீபாவளி, கிறிஸ்மஸ் போன்ற பண்டிகை காலங்களில் நம்ம கட்டாயம் குடிக்க வேண்டிய டீ ரெசிபியை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.